Symmetry based questions. State the number of lines of symmetry for the following figures. கொடுத்திருக்க ஃபிகர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்திருக்க ஃபிகர்ஸ்லாம் பாருங்கள். டோட்டல் வந்து 11 ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வென் யூ வில் கெட் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஃபிகர்ஸ் ஆர் ஃபோல்டட் இன் half along the line of symmetry or mirror line, the two halves will fall exactly on one another. So அந்த particular line தான் என்ன சொல்றோம்னா line of symmetry or axis of symmetry. ஸோ இந்த மாதிரியோ நீங்கள் எந்த இதில் வேணால் நீங்கள் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டூ ஹாஃப்ஸ் வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நோட்டட் as line of symmetry. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேமிங் பண்ணுறோம். ஸோ PQRSன்றது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ நம்ம எடுத்திருக்க ஃபிகர் வந்து ரெக்டாங்கிள். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் இந்த வேல நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ PR இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த QS வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக எக்ஸாக்டாக ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ PR இருந்தது. ஸோ அதுக்கு மேலே தான் QS வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபோல்டிங் பாருங்கள் ஈக்குவல் ஹாஃப்ஸ். இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப், ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக நான் இது மேலே வைக்கும்போது எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் தான் விச் இஸ் கால்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த லைன் ஆஃப் சிமெட்ரியை ஃபர்ஸ்ட் வந்து நான் டாட்டட் லைனில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபிகருக்கு வந்து 1 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கலாம், 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கலாம், 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கலாம், ஈவன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போது இந்த பர்டிகுலர் லைனில் வந்து நம்ம டாட்டட் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டாட்டட் லைன் இதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. பிகாஸ் இந்த பர்டிகுலர் லைனில் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா PQ மேலே இருக்குது. ஸோ இந்த RS மேலே வர மாதிரி இந்த மாதிரி நான் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். அப்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து PQ இருந்தது, RS மேலே இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோல்டிங் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைச்சது. ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப் ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் விச் இஸ் கால்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஏற்கனவே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் இது வந்து ஒன் மோர் லைன் ஆஃப் சிமெட்ரி. அதையும் வந்து டாட்டட் லைனில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணோம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணோம், நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நீங்களே பாருங்கள் இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடையாது. ஸோ இப்போ இந்த சைடு இந்த மாதிரிலாம் ஃபோல்டிங் நம்ம ட்ரை பண்ணோன்னா இது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், இது கம்மியாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ஹாஃப் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். பட் ஈக்குவல் ஹாஃப்ஸ் வேறு எந்த சைடு நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ டோட்டலாக வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் விச் இஸ் 1, இந்த ஹரிசாண்டல் லைன் விச் இஸ் நம்பர் 2. ஸோ டோட்டலாக வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அது இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இன்னொரு ஈக்குவல் ஹாஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நோட் பண்ணி நீங்கள் எழுதணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிகர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி.